ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயோ கார்னர் சேனல். நான் உங்க சார் தனியரசன். நம்ம இப்போ அனிமல் கிங்டமோட நிமோனிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல கொஞ்சம் நிமோனிக்ஸ் பார்த்தோம். ஒரு 12 வரைக்கும் நிமோனிக்ஸ் பார்த்தோம். இப்போ 13ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நிமோனிக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செஃபலோகார்டேட்டா. சரிங்களா? செஃபலோகார்டேட்டா அப்படிங்கிறப்போ செல்போன் அண்ட் லேண்ட்லைன் பிராண்ட் சேல் இன் அமேசான் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ செஃபலோ அப்படிங்கிறப்போ செல்போன், லேண்ட்லைன் அப்படிங்கிறப்போ லான்சலேட், பிராண்ட் அப்படிங்கிறப்போ பிராக்கஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் எதுக்கு அப்படின்னா அமேசான். சரிங்களா? சோ இந்த ஸ்டோரி சோ செஃபலோகார்டேட்டானா நம்ம செல்போன் லேண்ட்லைன் ஸ்டோரி நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் ஆஸ்டிடைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டிச்சை வந்து ஒரு 3 ஸ்டோரியை ஸ்பின் ஆஃப் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா ஆஸ்டிடைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெரைன் ஃபார்ம் இருக்கு, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம் இருக்கு, அக்வாரியத்திலும் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நமக்கு கொடுத்திருப்பாங்க என்சிஆர்டில. சரிங்களா? அனிமல் கிங்டம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்டிடைக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெரைன் வாட்டர் ஃபார்ம்கான எக்ஸாம்பிள் பார்க்கணும். மெரைன் வாட்டர் ஃபார்ம்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆஸ்டிச்சை வச்சுதான் நம்ம இந்த 3யுமே சொல்ல போறோம் இந்த ஸ்டோரியை. சரிங்களா? ஆஸ்டிச் எக்ஸ்கிரீட் ஹைலி இன் மெரைன் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கதை என்னன்னா ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணுது, மெரைன் வாட்டர்ல எக்ஸ்கிரீஷன் நிறைய பண்ணுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம இதை சொல்றோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்டோரிக்கு தனித்தனியா ஃப்ரெஷ் வாட்டருக்கும் அக்வாரியத்துக்கும் சொல்றப்போ இது வந்து நமக்கு வந்து என்ன மெரைன் வாட்டர்ல ஆஸ்ட்ரிச் வந்து எக்ஸ்கிரீஷன் நடக்குதா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இது வந்து நமக்காக நம்ம ஃபேவருக்காக பண்ணிக்கிறது தானே. சரி, சோ எக்ஸ்கிரீட்ஸ்க்கு எக்ஸோயிட்டஸ், ஹைலி அப்படிங்கிறப்போ ஹிப்போகாம்பஸ், மெரைன் ஃபார்ம் அதனாலதான் மெரைன் வாட்டர் வச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரிச், சேம் ஆஸ்ட்ரிச் தான். சரிங்களா? லே ஃப்ரெஷ் எக் இன் கேலிகட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? லே ஃப்ரெஷ் எக் கேலிகட்ல போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ ஆஸ்ட்ரிச் தான் இதுக்கு ஆஸ்ட்ரிடிகஸ்க்கு, லே அப்படிங்கிறப்போ லேபியோ, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல அதனாலதான் ஃப்ரெஷ் நீங்க இடையில ஆட் பண்ணிருக்கோம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்முக்கு. அப்புறம் கேலிகட் அப்படிங்கிறப்போ கிளாரியஸ், கட்லா, இந்த 2 ஃபார்ம் இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அக்வாரியம்க்கு. சரிங்களா? ஆஸ்ட்ரிச் சேம் அதே ஆஸ்ட்ரிச் இஸ் an angel pet as well as better fighter அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஏஞ்சல் பெட் அப்படிங்கிறப்போ ஏஞ்சல் ஃபிஷ் வராங்க. நெக்ஸ்ட் பெட் அப்படிங்கிறப்போ டீரோஃபைலான் இருக்கு. சரிங்களா? டீரோஃபைலான். நெக்ஸ்ட் பெட்டர் ஃபைட்டரா, பெட்டர் ஃபைட்டிங் ஃபிஷ், இது ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ். சரிங்களா? அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் இங்க இருக்கா, அதனால ஃபைட்டர் இன் அக்வாரியம், இது ஒரு அக்வாரியம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 ஸ்டோரிய நம்ம ஆஸ்டெக்ஸ்க்கு மட்டுமே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏவிஸ்க்கான நிமோனிக்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஏவிஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சீதா அண்ட் ஸ்ருதிஸ் நெப்யூஸ் ஆர் பவர்ஃபுல் கோகோ பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஏவிஸ்க்கு ஆல்வேஸ், ஏவிஸ் ஆல்வேஸ். சரிங்களா? எப்பவுமே சீதா அண்ட் ஸ்ருதியோட நெஃப்யூஸ் இருக்காங்கல்ல, அவங்க பவர்ஃபுல் கோகோ பிளேயர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ். சரிங்களா? சோ அப்போ ஆல்வேஸ் ஏவிஸ், சீதா சீதாக்குலா. சரிங்களா? அதுதான் சீதா. சரிங்களா? அண்ட் ஸ்ருதிஸ் அப்படிங்கிறப்போ சுத்தியோ, நெஃப்யூஸ் அப்படிங்கிறப்போ நெஃப்ரான், ஆர் பவர்ஃபுல் அப்படிங்கிறப்போ பீகாக். இந்த பி ஃபார் பி, பீகாக், பாவோ. சரிங்களா? பவர்ஃபுல் பாவோ அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோகோ பிளேயர்ஸ். சரிங்களா? கோகோ அப்படிங்கிறப்போ இந்த கோ என்ன அப்படின்னா சரிங்களா பவர்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கோ அப்படிங்கிறப்போ கொலம்பா. சோ பிளேயர்ஸ் அப்படிங்கிற பினிஷ் பண்றப்போ பென் குயின், பி ஃபார் பி, பென் குயின். சரிங்களா? சோ ஆல்வேஸ் சீதா அது சுதிஷ் நெஃப்யூஸ் ஆர் பவர்ஃபுல் கோகோ பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ்க்கான நிமோனிக்ஸ். சரிங்களா? ஆம்பிபியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா ஒரே வேர்ட்ல இந்த ஆம்பிபியனோட நிமோனிக்ஸ் முடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப சென்டென்ஸ் இழுத்துட்டே போக வேணும். சரிங்களா? ஆம்பிபியன்ங்கிறப்போ இந்த ஏஎம் மட்டும் நம்ம வச்சுங்க. சரிங்களா? இந்த ஏஎம் ஆம்பிபியனுக்கான கோட் வேர்ட் மாதிரி. சரிங்களா? ஏஎம். நெக்ஸ்ட் இந்த வேர்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா அம்பிரிஷ் அப்படிங்கிற ஒரு பையனோட நேம் அப்படின்னு வச்சுங்க. ஆம்பிபியன்ஸ்க்கு அம்பிரிஷ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஏஎம் ஆம்பிபியன்ஸ், இந்த பி பிஃபோர் ஆர் ராணா, ஐ இச்சபிஸ் அண்ட் எஸ் வந்து சாலமண்டர் அண்ட் ஹெச் வந்து ஹைலா. சரிங்களா? சோ அம்பிரிஷ் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளோட ஃபேவருக்காக தானே வச்சுக்கிறது. சரிங்களா? இது என்ன ஆம்பிபியன்ஸ்ல கொண்டு போய் இந்த நேம் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம
கேட்க வேணாம் சரிங்களா. ஏன்னா இது வந்து நம்மளோட ஃபேவருக்காக வச்சுக்கிறது. நமக்கு எப்படியோ நாம வச்சுக்கணும், ஏதோ ஒரு வேர்டு வச்சுக்கிட்டு தான் நாம வச்சுக்கணும் சரியா. அப்படிங்கிறப்போ அம்பரீஷ்ங்கிறவங்க கோச்சுக்காதீங்க சரிங்களா. ஏன்னா நம்மளோட ஃபேவருக்காக இதை மாத்திக்கிட்டது சரியா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மொலஸ்கா, திரும்ப என்ன மொலஸ்கா, நம்ம அது ஆல்ரெடி நம்ம மொலஸ்கா நிமோனிக்ஸ் பார்த்துட்டோமே. இப்ப என்ன அப்படின்னா மொலஸ்காவோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பிம்போல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா கட்டில் ஃபிஷ் எதுல வரும், கட்டில் ஃபிஷ்க்கு எது எக்ஸாம்பிள் சரிங்களா, டெவில் ஃபிஷ்க்கு எது எக்ஸாம்பிள் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. மொலஸ்கால இந்த இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க, அதுக்கான நிமோனிக்ஸ் இது சரிங்களா. சோ இப்போ ஆப்பிள் ஸ்னைல் அப்படின்னு கொடுத்திருப்பான் சரிங்களா, அது பீலா. பீலாவோட நேம் என்னன்னா ஆப்பிள் ஸ்னைல், அதுதான் ஆப்பிள் பீலா அப்படின்னு நாம வச்சுக்கணும் சரிங்களா. பீலா அப்படின்னா ஆப்பிள், சோ அப்ப அது ஆப்பிள் ஸ்னைல். ஓகே, நெக்ஸ்ட் பிங்க் போல் அப்படின்னு ஒரு நிமோனிக் சரிங்களா. பிங்க் போல் அப்படிங்கிறப்போ பிங்டடா பேர்லஸ்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிங்டடா பேர்லஸ்டர் அப்படிங்கிறாங்க, அதனாலதான் இதை பிங்க் பேர்ல் அப்படிங்கிறான். அப்போ பிங்டடா பேர்ல் பேர்லஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் கியூட் செப்டம்பர் அப்படின்னு ஒரு நிமோனிக் சரிங்களா. கியூட் செப்டம்பர் அப்படிங்கிறப்போ கட்டில் ஃபிஷ்க்கு சேப்பியா சரிங்களா. கட்டில் ஃபிஷ் சேப்பியா பண்ணுவாங்க, சேப்பியா தான் கட்டில் ஃபிஷ் சரிங்களா. அப்படிங்கிறப்போ கட்டல் அப்படிங்கிறப்போ நமக்கு எதை நிமோனிக்ஸ் கட்டலுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா கியூட். சோ கியூட் செப்டம்பர், கியூட் செப்டம்பர்னு வச்சிருந்தோம், அப்போ சேப்பியா. நெக்ஸ்ட் டெவில் அக்டோபர் சரிங்களா, 2 மந்த்தையும் வச்சிருக்கோம், கியூட் செப்டம்பர் டெவில் அக்டோபர் அப்படின்ட்டு சரிங்களா. டெவில் அக்டோபர் அப்படிங்கிறப்போ இது டெவில் ஃபிஷ் சரிங்களா. யார் டெவில் ஃபிஷ் அப்படின்னா ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ் அப்படிமோ, அதனாலதான் இது டெவில் அக்டோபர் அப்படின்னு வச்சிருக்கோம், கியூட் செப்டம்பர் டெவில் அக்டோபர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கொயர் லாகோ அப்படின்னு ஒரு நிமோனிக். என்ன எதுக்கு இந்த ஸ்கொயர் லாகோ அப்படின்னா ஸ்கிட் லாலிகோ சரிங்களா. அதனாலதான் இங்க ஸ்கிட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்கொயர், லாலிகோக்கு லோகோ, ஸ்கொயர் லோகோ சரிங்களா. ஒரு லோகோ இருக்கு, அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, அதனால ஸ்கொயர் லோகோ. சோ ஸ்குவிட் லாலிகோ. நெக்ஸ்ட் டென்டிஸ்ட் டஸ்க் சரிங்களா. டென்டிஸ்ட் டஸ்க், டஸ்க்னாலே டீத் தானே சரிங்களா. எலிபென்ட்டுக்கு எல்லாம் டஸ்க் அப்படிமோ, அதோட டீத் தானே டஸ்க் அப்படிமோ. சோ அந்த மாதிரி அப்ப டென்டிஸ்ட் என்ன, அவரு வந்து டீத்தை செக் பண்ணிட்டு இருப்பாரு சரிங்களா, அதுதானே இருக்காரு சரிங்களா. அதனால டென்டிஸ்ட் இங்க நம்ம சேர்த்துக்கிறோம். சோ டென்டிஸ்ட் அப்படிங்கிறப்போ டென்டாலியம், டஸ்க் அப்படிங்கிறப்போ டஸ்க் ஷெல் சரிங்களா. டென்டாலியம் டஸ்க் ஷெல், இப்ப டஸ்க் ஷெல் யாரு, டென்டாலியம், சிம்பிள் சரிங்களா. டென்டிஸ்ட் டஸ்க் அப்படின்னு நாம வச்சுக்கணும் சரிங்களா. இந்த வேர்டு தான் சொல்றப்ப அது எதோட நிமோனிக் அப்படிங்கிறப்போ நமக்கு டக்குன்னு நாம வரணும். இப்ப ஆப்பிள் ஸ்னைல் கேக்குறாங்க அப்படின்னா ஆப்பிள் ஷெல்க்கு எதுக்கு அப்படிங்கிறப்போ பீலாவா இருக்குமா இல்ல வந்து சேப்பியாவா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் சரிங்களா. ஆப்பிள் பீலா அப்படிதானே நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு இதெல்லாம் உடனே ஞாபகம் வரும். ஓகேவா. இப்போ நம்ம மேக்ஸிமம் அனிமல் கிங்டம்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நிமோனிக்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ மீதி வேற ஏதாச்சும் இருக்கு, இப்ப சீலோமெட்ஸ், ஏசிலோமெட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கான நிமோனிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.